அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பாபர் மசூதி வழக்கை அநியாயமாக முடித்து அங்கே கோவில் கட்டுகிற வேலைகளையும் அவர்கள் திறம்பட செய்து முடித்த பிறகு அடுத்த பள்ளிவாசலில் கை வைத்து அங்கே வழிபாடு நடத்துவதற்காக வாசலை திறந்து விடுகிற வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். 1950 சோமநாதபுரம் அங்கே பள்ளிவாசல் அடித்து கோவில் ஆக்குனாங்க. கோவில் ஆகி அது திறப்பு விழா முடிஞ்ச உடனே பாபர் மசூதி ஆரம்பித்தாங்க. அது ஒரு 50-60 ஆண்டு காலம் ஓடிச்சு. இந்த 60 ஆண்டு கால இடைவெளியில் அங்கொன்று இங்கொன்றுமாக இடையில் அடுத்த டார்கெட் எதுங்கிறத பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த 50-60 வருஷத்துக்கு பிறகு திரும்ப அடுத்து பாபர் மசூதி ஃபினிஷ் ஆச்சு. இப்போ அடுத்து ஞானவாபி பள்ளிவாசல் வாரணாசி. அதுக்கு என்னெல்லாம் செய்யணும், என்ன சட்ட ஓட்டைகளை மக்கள் மத்தியில் பேசணும் வைக்கணும், எப்படியெல்லாம் அது குறித்து பொய்களை பரப்பணும், பாபர் மசூதிக்கு எப்படி பொய் பரப்புறதுக்கு ஒரு பெரும் திட்டத்தை போட்டு பரப்புனாங்களோ அந்த மாதிரி ஞானவாபி பள்ளிவாசலுக்கு என்னென்ன பொய்களை எல்லாம் பரப்பணும்னு இன்றைக்கி பொய்களை எல்லாம் சர்வசாதாரணமாக ரொம்ப ஏதோ பெரிய பிஹெச்டி பண்ணி ஆய்வு பண்ணின மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு கதைகளை, அவதூறுகளை, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை, வெறும் கற்பனைகளை, அந்த சொத்தை அபகரிப்பதற்காக அந்த இறையல்லத்தை அநியாயமாக இடித்து தகர்க்கிற நோக்கத்தோடு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மாற்று வேலைகளை அடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்ததை எடுக்கணும்னா அதுக்கிடையிலே அடுத்தடுத்த பள்ளிவாசல்களை டார்கெட் வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது தொடர்கதியாக நடக்கிறது. நாம் என்ன செய்வது? நிறைய போராட்டங்களை பண்ணி பார்த்துட்டோம். நீதிமன்றங்கள் படிகள்லாம் ஏறி இறங்கி அதுலேயும் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தோம். ஆனாலும் கூட கடந்த 50 ஆண்டு கால வரலாற்றில் நமக்கு அதில் எந்த நீதியும் நியாயமும் கிடைக்கல. ஆனாலும் முஸ்லீம் என்ற அடிப்படையில் நாம் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடவே முடியாது. நீதி இன்று கிடைக்காவிட்டாலும் நாளை கிடைக்கும். இது இறுதி முடிவு என்று சொல்ல முடியாது. இதுக்கு பிறகு எத்தனை கட்டத்தை அல்லாஹ் அடுத்து இறுதியாக வச்சிருக்கா நமக்கு தெரியாது. ஒருவேளை கியாமத்து வரை இதுவே தொடரும் என்று சொன்னாலும் கூட கியாமத்துக்கு பிறகு இந்த நீதிமன்ற தீர்ப்பு நாளின் பொழுது 100% நீதி கிடைத்தே தீரும். மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அந்த நீதியை, அந்த தீர்ப்பை எதிர்பார்த்திருக்கிற முஸ்லீம் ஒரு நாளும் சோர்வடைய போவதே இல்லை. கொஞ்சம் டைம் லாங், அவ்வளோதான். கொஞ்சம் கூடுதல் டைம் எடுக்க போவதே தவிர நீதி கிடைத்தே தீரும். அல்லாஹ்வை நம்புகிற மக்கள் நீதி விஷயத்திலே என்றைக்கும் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் உலகத்திலே நம்முடைய உரிமைக்காக, நீதிக்காக, நேர்மைக்கான போராட்டங்களை ஒருபொழுதும் நாம் விட்டுவிடவே கூடாது. அது நமக்கு இடப்பட்ட கட்டளை. உலகத்தின் பார்வையில் நீ தோற்று போனதாக இருக்கலாம், ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில், இறைவனின் பார்வையில் நீ தோற்றாயா? பாபர் மசூதி இருந்த இடத்திலே பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு கோவில் கட்டப்பட்டு விட்டது. முஸ்லிம்கள் நாம் தோற்று விட்டோமா? அப்படி யாரு நினைச்சீங்கன்னா அந்த எண்ணத்தை அப்படியே சோப்பு போட்டு கழுவிடுங்க. தோல்வி கிடையவே கிடையாது. அஜபல் அம்ரில் மூமின், நபிகளார் சொல்லுகிறார்கள், மூமினுடைய காரியம் எனக்கு பெரும் ஆச்சரியத்தை தருகிறது. ஏன் தெரியுமா? அவனது வாழ்க்கையிலே அவனுக்கு மகிழ்ச்சி தருகிற எது நடந்தாலும் நன்மையாக முடிகிறது. அவனுக்கு துன்பம் தருகிற காரியங்கள் நிகழ்ந்தாலும் அதுவும் அவனுக்கு நன்மையாகவே முடியும். ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நஷ்டம், இழப்பு, துன்பம் வாழ்க்கையில கிடையவே கிடையாது. நீ பேசுறதுக்கு பேசு பொருளாக சொல்லிக்கலாம், ஆனா இறுதியில உனக்கு வந்த துன்பம் எந்த துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பம் நன்மையாக மாறியே தீரும். நாம் நடத்திய போராட்டங்களோ, நாம் எடுத்த முயற்சிகளோ, நாம் செய்த பிரார்த்தனைகளோ எதுவும் வீண் போகவே போகாது. அல்லாஹ்விடத்தில் எல்லாத்துக்கும் கூலி இருக்கு. அதனால நம்ம அது குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் நம்முடைய முயற்சி என்ன? இதை சரியாக செய்வதற்கு, வெற்றி பெறுவதற்கு, அநியாயத்தை, அக்கிரமத்தை தோல்வியுற செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கையில் பூரண நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் போர்க்களத்துக்கு போகும்பொழுது வெற்றி பெறுவதற்கு என்ன வியூகம், எல்லா வியூகத்தையும் வகுத்தாங்க. எதை எப்படி செஞ்சு காய் நகர்த்தி வெற்றியை ஈட்டி கொண்டு வர வேண்டும், அதுக்குரிய வேலைகளை பூரா சுழுதா செஞ்சாங்க. நாம் இன்றைக்கு அதை சரியாக செய்கிறோமா? நிறைய பேர் உட்கார்ந்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்களில் இந்தியா முழுவதும் கண்டிப்பாக இந்த ஜும்மாவிலே ஞானவாபி குறித்த பேச்சுக்கள் பேசப்பட்டே தீரும். இல்லாம இருக்க விதிவிலக்காக சிலது விடுபட்டிருக்கலாமே தவிர பெரும்பாலும் பேசுவார்கள். ஆனாலும் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்ன என்று கேட்டால், வெறுமனே உணர்ச்சி வசப்படுகிற சமூகமாக நாம் இன்றைக்கு குறிப்பாக இந்தியாவில் வாழ்கிற முஸ்லிம்கள் நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். வெறும் போராட்டங்களின் வழியாக, ஆர்ப்பாட்டங்களின் வழியாக, கோஷங்களின் வழியாக நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம்
அப்படியே இறக்கி விட்டு அதன் பிறகு என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு வீட்டை நோக்கி திரும்பிடுறோம். ஆனால் ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக உணர்ச்சி வசப்படுகிறவனாக இருக்கக்கூடாது. அறிவு சார்ந்து சிந்திக்கிறவனாக, அறிவார்ந்து திட்டமிடுகிறவனாக என்ன செஞ்சா இதை நகர்த்த முடியும். இன்னைக்கு எவ்வளவு பேர் சின்ன பிள்ளைங்க உட்காந்து அல்லாஹ் யாருடைய மூளையில யாருக்கு இதுக்கு தீர்வை தருவான்னு தெரியாது, நமக்கு தெரியல, நமக்கு நம்முடைய மூளை வேலை செய்யல, நமக்கு தெரிஞ்ச வழிகளை செஞ்சு பார்த்துட்டோம், எதுவுமே பயனளிக்கல. நாம போன ரூட்டு எல்லாமே அவர்கள் தோல்வியுறை செய்து விட்டார்கள். உலகத்தின் பார்வையில தோல்வி அடைய செஞ்சுட்டாங்க. நாம போன எந்த ரூட்லையும் நம்ம பாஸ் பண்ணல. இந்த 50-60 ஆண்டு கால வாழ்க்கையில இந்த பவர் மசூதிக்காக நாம் எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் அவர்கள் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி அவர்கள் இன்றைக்கு உலகத்திலே வெற்றி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் எந்த வழியில் சென்றால் வெற்றி பெற முடியும் என்பதற்கு யாருடைய மூளையிலேனும் அல்லாஹ் ஏதேனும் சிந்தனைகளை கொடுத்தால் அதை அலட்சியப்படுத்தி விடாமல் யாராகவும் இருக்கலாம், அதை அடுத்தவருக்கு கடத்துங்கள், அடுத்தவருக்கு கடத்துங்கள், அடுத்தவருக்கு கடத்துங்கள், தொடர்ந்து பேசிக்கொண்டே இருங்கள். சாதிப்பதற்கு வாய்ப்புள்ள அந்த காரியத்தை முடிப்பதற்கு வாய்ப்புள்ளவர்களின் கவனத்திற்கு அது கொண்டு செல்லப்பட்டு அது நாடு தழுவிய அளவில் ஒரு பெரும் திட்டமாக தீட்டப்பட்டு இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு போடப்படுகிற விதை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு மரமாக மாறட்டும். அதுவரை நான் பொறுமை காக்கிறேன். இதுதான் சரியான திட்டம்னு ஒரு திட்டம் உள்ளத்திலே தோன்றினால் இதை எப்படி விதையாக, அதை பிறகு செடியாக, அதன் பிறகு மரமாக, அதன் பிறகு காய் கனி தருகிற ஒரு பெரும் விருட்சமாக அதை மாற்றுவது எப்படி என்கிற ஒரு திட்டம் யாருடைய உள்ளத்திலேயும் முதிக்கும் என்று சொன்னால் அந்த திட்டங்களை மற்றவர்களோடு பகிருங்கள், இயக்கத்தாரோடு பகிருங்கள், தலைவர்களோடு பகிருங்கள், ஆளுங்களோடு பகிருங்கள், ஜும்மா மேடைகளை பயன்படுத்துகிற மக்களோடு பகிருங்கள். ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு என்று கடந்து செல்கிற பொழுது அது எங்கேனும் ஒரு இடத்திலே தகுதியான இடம் சென்று அங்கிருந்து அது மக்களுக்கெல்லாம் பயன் தருகிற விருட்சமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓப்பனை திறந்து சொல்றோம், நம்ம மூளை காலியா இருக்கு, நமக்கு வேற ஒன்றும் தெரியல. அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் சிந்தனை இந்த நிமிஷம் வரைக்கும் தரல. என்ன செஞ்சா அதே நேரத்தில் இன்னொன்னையும் கவனிக்கணும். திட்டமிட வேண்டும் என்று நினைக்கலாம், இதில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கலாம், ஒரு காலத்திலும் பொறுமை இழந்துடக்கூடாது. அதுக்கு அவங்களே ஒரு சான்று. 100 கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 1949 ஆரம்பிச்ச வேலை, அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டான். களத்தில் இறங்குற 1949, வேலையை முடிச்சது எப்போ 2024. எத்தனை வருஷம் இடைவெளி. ஆனா நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சோம்னா உடனே பேசணும், உடனே கூட்டம் போடணும், 1000 பேர் சேர்க்கணும், தமிழ்நாடு சேரணும், அப்படியே பக்கத்து மாநிலம் சேரணும், ஒரே நாள் பெரிய போராட்டம் நடத்தணும், 10 லட்சம் பேர் கூடணும், அப்படியே கிடுகிடுத்து போச்சு அப்படின்ட்டு வீட்டில் போய் படுத்து வைக்கணும். அப்படித்தானே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வரைக்கும். நான் போராட்டத்தை கொச்சப்படுத்துறதுக்கான்னு சொல்லலை. அடுத்து எடுக்கிற காரியமும் முடிவும் இது போன்று வெறும் போராட்டங்களாக, வெறும் கோஷங்களாக. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல பேசும்பொழுது நாங்கள் இந்த மாதிரி தெருவில் நின்று கத்திட்டு கோஷம் போட்டுட்டு போக மாட்டோம். அந்த அம்மாவுடைய ரேஞ்சுக்கு, அந்த அம்மாவுடைய பொறுப்புக்கு, அதிகாரத்துக்கு இந்த சொல்லை கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் அவ்வளவு பெரிய உயர்ந்தபட்ச பொறுப்புல அந்த அம்மா உட்கார்ந்துருக்கு. ஆனாலும் தெருவில் நின்று பேசுது. நாங்கள் மற்றவங்களை மாதிரி ரோட்டில் நின்று கத்திக்கிட்டு இருக்க மாட்டோம். அப்படின்னா ரோட்டில் நின்று கத்துவதை விட ஒரு காரியத்தை முடிப்பதற்கு அதைவிட இலகுவான அல்லது அதைவிட சரியான வேறு பாதைகள் இருக்கிறது என்பதை தெளிவாகவே சொல்லி இருக்கிறார். பொறுமையோடு இருப்போம், நிதானத்தை கடைபிடிப்போம், கோபப்படாமல் இருப்போம், தேவையில்லாத விமர்சனங்களை, தேவையற்ற பேச்சுக்களை சமூக வலைதளத்தில் தவிர்ப்போம். கோபதாபத்தில் சில பேர் எழுதுகிற எழுத்துக்களை பார்த்தாலே நமக்கு அருவருப்பா இருக்கு. நீ முஸ்லீமா, அவன் தான் அப்படி செஞ்சான், அதுக்கு எதிர்வினை எப்படி இருக்கணும்? மேன்மக்கள் என்றைக்கு மேன்மக்களாக, முஸ்லீம்கள் என்றைக்கு முஸ்லீம்களாக. முஸ்லீம்னா என்ன? முஸ்லீம் தான் மேன்மக்கள், முஸ்லீம் தான் உயர்ந்தவர்கள், முஸ்லீம் தான் நாகரிகமானவர்கள், முஸ்லீம் என்றால் நற்குணமிக்கவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்றைக்காவது அருவருப்பாக அவருடைய வாழ்நாளில் பேசியதாக ஒரு செய்தி உண்டா? ரசூலுல்லாஹ் ஒரு நாள் கூட அருவருப்பா பேசலையா? ஆனா எவ்வளவு எதிரிகளை வீழ்த்தினாங்க. ஆனா இன்னைக்கு சமூக வலையத்தில் பதில் சொல்றோங்கிற பேர்ல அருவருப்பான, ஆபாசமான, தேவையற்ற, முட்டாள்தனமான செய்திகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டு பேசிட்டேன், கிழிச்சிட்டேன், அறுத்து தொங்க விட்டுட்டேன், இதெல்லாம் ஒரு காசுக்கு புண்ணியம் இல்லை. இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுகிற காரணத்தினால் நாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வீணாகி போகுமே தவிர அது நமக்கு பயன் தரக்கூடியதாக மாறாது என்பதை கவனத்திலே கொண்டு இறைவனிடத்திலே பிரார்த்திப்போம். அல்லாஹ் நமக்கு தருகிற அறிவை மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்வோம். சரியான திட்டமிடுதலை எங்கோ ஒரு மூலையில் இருந்தாவது இன்றைக்கு துவக்கி
அல்லாஹ் நாடினால் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்குள்ளாக நாம் எதை விரும்புகிறோமோ அப்படிப்பட்ட ஒரு நேரிய சமூகத்தை இந்த தேசத்திலே உண்டாக்குவதற்கு பாடுபடுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக.